வணக்கம் நண்பர்களே. கூடா நட்பு கேடாய் முடியும்னு இனியாவது சீனா புரிஞ்சுப்பாங்களா? இல்லை எங்களுக்கு மக்களை பற்றிலாம் கவலை இல்லை, எங்களோட கனவு திட்டம் தான் முக்கியம், அதுவும் இந்தியாவோட எதிர்ப்பு தான் எங்களுக்கு முக்கியம்னு தொடர்ந்து செயல்பட போகிறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு நிறைய முக்கியமான தகவல் வச்சுருக்கேங்க சொல்கிறதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். நண்பர்கள் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவாலோட கைது கிட்டத்தட்ட நிறைய சர்வதேச ஊடகங்கள் எல்லாருமே செய்திகள் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ முக்கியமான டிப்ளமேட்ஸ் பேச ஆரம்பிச்சாங்க. ஜெர்மனியோட டிப்ளமேட்ஸ், அதுக்கப்புறம் ஒயிட் ஹவுஸோட ஸ்போக் பர்சனே நேரடியாக இதை பற்றி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இத்தனை விஷயங்கள் இப்போ பெருசாக ஆரம்பித்த உடனே இந்தியாவும் எச்சரிக்கைகள் விட்டாங்க, அட்வைஸ் பண்ணாங்க, எங்கே உள்நாட்டு பிரச்சனைகள், எங்கே இது இறையாண்மைக்கு எதிராக செயல்படுற மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு. ஆனால் இப்போ இது இன்னும் பெரிதாக ஆரம்பிச்சிருக்குங்க. யுஎனோட செக்ரட்டரி ஜெனரலோட ஸ்போக் பர்சன் மறுபடியும் இந்த கைதை பற்றி கமெண்ட் பண்ணியிருக்காரு. நாங்கள் எல்லா விஷயத்திலுமே, குறிப்பாக ஒரு ஜனநாயக நாடு இந்தியா, எல்லா விஷயத்திலுமே ஈக்குவல் ரைட்ஸ் எல்லாருக்கும் இருக்கணும்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது பொலிட்டிக்கல் ரைட்ஸாக இருக்கட்டும், இல்லை சிவிலியன் ரைட்ஸாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே கரெக்டாக இருக்கணும். ஸோ இதுதான் ஒரு பேசிக் எதிர்பார்ப்பு இந்தியா கிட்ட இருந்துன்ற ஒரு கமெண்ட்டை இப்போ இந்த ஸ்போக் பர்சனும் விட்டுருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக ஒரு டூல் கிட் மாதிரி ஒரு பெரிதாக ஆரம்பிச்சிருக்கு இந்த விஷயங்கள். கண்டிப்பாக இது ஏதோ ஒரு வகையில் இந்தியாவோட டிப்ளமேட்டிக் டென்ஷன்ஸும் ஒரு பக்கம் மாறும் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனால் முழுமையாக தெரியறதுக்குள்ள, ஏன்னா இந்தியாவோட ஜுடிஷியல் சிஸ்டத்தை கொஞ்சம் மதிக்கணும், அது எந்த நாடாக இருக்கட்டும். ஸோ முழுமையாக இதை பற்றின தீர்ப்புகோ இல்லை இதை பற்றின விஷயங்கள் வந்த பிறகு தான் நமக்கு தெளிவான ஒரு ஸ்டாண்டு எந்த நாடு இருக்காங்க அப்படின்றது தெரிய வரும். ஆனால் அதே சமயத்தில் இது எலெக்ஷன் டைம் அப்படின்றதுனால கண்டிப்பாக எல்லாருமே இது ஒரு பேச்சு பொருளாக ஆக்கியிருக்காங்க. ஏன்னா இந்த நேரம் பார்த்து எதிர்கட்சியோட பேங்க் அக்கௌண்ட்ஸை முடக்கியிருக்கீங்க, இதை மாதிரியான ஒரு செயல்கள் பண்ணுறீங்க. ஸோ இது கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் அதாவது அகெயின்ஸ்ட் டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க. ஸோ இது இன்னும் நாட்கள் ஆக ஆக பெரிதாக தான் போகுது அப்படின்றது தான் எனக்கு தெரியுது. இருந்தாலும் இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அதாவது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் பதட்டங்கள் ஆரம்பித்த பிறகு உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர் ஒரு சில மாதங்கள் கழித்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருந்தார். இந்தியாவுக்கு எதிராக கடுமையான ஒரு வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருந்தார். அதுவும் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கலை, உக்ரைன் மக்களோட ரத்தத்தை தான் நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான கமெண்ட் விட்டார். ஒரு கோவத்தில் சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர் இந்த பதட்டங்கள் ஆரம்பித்த பிறகு இந்தியாவுக்கு முதல் முறையாக வந்திருக்காரு. நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் சந்திச்சு பேசியிருக்காரு. இந்த சந்திப்பில் அவர் பிரதமர் மோடி அவர்களையும் பாராட்டியிருக்காரு. அதாவது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி, அதாவது ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு நேராகவே, மூஞ்சிக்கு நேராகவே திஸ் இஸ் நாட் எரா ஃபார் வார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் பாராட்டி தெரிவிச்சிருந்தார். இது சொன்னதுக்கு நன்றி அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் உக்ரைனுக்கும் காலங்காலமாக ஒரு நெருக்கமான ஒரு உறவுகள் இருக்குது, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது இன்னும் வலு பெறணும் அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு இவரோட இந்த விசிட்டுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, யூஎன்ல மறுபடியும் ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வர போறாங்க. உக்ரைனுக்கு ஆதரவா நிக்கணும் அப்படின்றதுக்காக இவர் இங்க கேம்பெயின் பண்றதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இருந்தாலும் இந்தியாவை பொறுத்தளவு இந்த நான் அலைன்மெண்ட் இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு வகையில் வெஸ்ட் நாடுகளோட அழுத்தம் இருந்தது. ஆனால் அதை எப்படியோ அவங்க கரெக்டாக இதுவரைக்கும் அவங்க ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு இருக்கனால இப்போ வெஸ்ட் நாடுகள் அவங்களோட மனநிலையை மாற்ற தொடங்கியிருக்காங்க அப்படின்றது தான் நமக்கு தெரியுது. ஏன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிற செய்தியை பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ முழுக்க இப்போ சமீபத்தில் தாய்வான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, சீனாவோட போர்க்கப்பல், அதாவது 5 போர்க்கப்பல் அவங்களோட வாட்டர் பகுதியை வயலேட் பண்ணியிருக்கு அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நாங்கள், அதாவது வார் எக்ஸசைஸு இல்லை சும்மா ஒரு டம்மியாக ஒரு மாக் ட்ரில்லு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க சீனா கொஞ்சம் ரியாலிட்டிக்கு மாற தொடங்கியிருக்காங்க அப்படின்றது தான் இருக்குது அவங்களோட செய்திகளை பார்த்தா. ஆனால் இந்த நேரம் பார்த்து பாருங்க, இந்த வெஸ்ட் நாடுகள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்தியா நமக்கு எந்த விஷயத்தில் தேவை, ஏன்னா அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, இண்டோ பசிபிக்கில் எந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இந்தியா தான்ப்பா டிரைவர் சீட்டில் இருப்பாங்க, நாங்கள்லாம் பேசஞ்சர் சீட்டில் தான் இருப்போம்னு நேரடியான கமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்படி இருக்கும்போது அமெரிக்காவோட போர்க்கப்பலாக இருக்கட்டும், இல்லை பிரிட்டனோட போர்க்கப்பலாக இருக்கட்டும்,
சென்னையில் இருக்கிற இந்த காட்டுப்பள்ளி எல்என்டி ஷிப்யார்டுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வர தொடங்கியிருக்கு. இதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மெயின்டெனன்ஸுக்காகவும் மற்ற விஷயங்கள் ரிப்பேர் ஒர்க்ஸு எது இருந்தாலும் இதுக்காக தான் வந்து இங்கே வந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட கண்டிப்பாக இது வந்து ரொம்ப முக்கியமாகவும் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸாகவும் இருக்குது இந்த லொக்கேஷன். இல்லை ஏதாவது டிப்ளாய் பண்ணணும், உடனே அங்கே போகணும் அப்படின்னா கூட இங்கேருந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த விஷயங்கள் வந்து இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வுகளாக இப்போ சர்வதேச எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதனால தான் இந்த வெஸ்ட் நாடுகள் இந்தியாவை பொறுத்தளவு ரொம்ப இன்னும் அதிகமான ஒரு ப்ரெஷர்ஸ் வந்து கொடுக்கல. கண்டிப்பாக அவங்க புரிஞ்சிருக்காங்க இந்தோ பசிபிக் தான் இதை விட ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஸோ இந்த விஷயங்களில் இந்தியா ரொம்ப ஷார்ப்பான ஒரு சில திட்டங்கள் போட்டிருக்காங்கன்னு தெரியுது. ஏன்னா இப்போ இவங்களோட போர்க்கப்பல் இங்கே வரட்டும், ஆனால் இந்தியா வந்து இந்த இந்தியன் ஓஷன் ரீஜனை வேற லெவல் சர்வைலன்ஸ் கீழே கொண்டு வரணுன்றது பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் இந்த சி பேட்ச் சொல்லப்படுற கரெக்டாக கடல் மட்டத்திலேருந்து கொஞ்சம் நிலப்பரப்பு இருக்கிற மாதிரியான ஒரு சில பகுதிகள் அது சர்வதேச வாட்டர்ஸில் தான் இருக்குது. ஸோ அது வந்து எந்த ஒரு நாட்டுக்கும் சொந்தம் இல்லை, எல்லா நாடுகளுமே உரிமை கொண்டாடலாம். ஆனால் ஆராய்ச்சிகள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில அதாவது அத்தாரிட்டிஸ் கிட்ட வந்து நம்ம பர்மிஷன் வாங்கணும். இப்போ சமீபத்தில் இந்தியா வந்து இன்டர்நேஷ்னல் சீபெட் அத்தாரிட்டி கிட்ட வந்து இந்த ஒரு பர்மிஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு சில விஷயங்கள் கோரிக்கைகள் முன் வச்சிருக்கிறதா தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த சீபெட்டில் குறிப்பாக எந்தெந்த மாதிரியான ஒரு சில ஆராய்ச்சிகள் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பெருசாக சொல்லலைங்க. ஆனால் அந்த ரூட் வழியாக சீனாவோட உளவு கப்பல் வந்து அடிக்கடி வந்துட்டு போகுது. ஸோ அவங்களோட திட்டம் என்னவா இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை கவுண்டர் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் இந்தியா இறங்கியிருக்காங்களோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது. கண்டிப்பாக இந்த ஓஷன் ரீஜனில் இந்த மாதிரியான ஆராய்ச்சிகளை இந்தியா அதிகமாக செயல்படுத்துவாங்க. இனி வர நாட்களில் கண்டிப்பாக இது ரொம்ப ஷார்ப்பாக புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க அப்படின்றது தான் நமக்கு தெரியுது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு முடிவுகள் இந்த ஒரு விஷயங்கள் வந்து சர்வதேச லெவலில் இந்த வெஸ்ட் நாடுகள் இந்தியாவை மிகப்பெரிய லெவலில் நம்பியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ எப்படி இது இந்தியாவுக்கு சாதகமாக அமையுது அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இதை தொடர்ந்து அடுத்த நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த கூடா நட்பு கேடாய் முடியும்னு. அந்த மாதிரி இப்போ சீனாவுக்கு வந்து பாகிஸ்தான் விட்டால் வேறு வழி இல்லை, பாகிஸ்தானுக்கும் சீனா விட்டால் வேறு வழி இல்லை. பாகிஸ்தான் எதுக்கு சீனாவுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனுக்கு. இந்தியா தான்ப்பா ஒத்துக்கல இந்த பிஆர்ஐக்கு, ஸோ உங்கள் மூலமாவது அட்லீஸ்ட் குவார்டர் போர்ட் வழியாக எடுத்துகிட்டு போகலாம். எல்லா திட்டங்களும் இந்த பிஆர்ஐயோட திட்டங்கள் எல்லாத்தையும் அவங்க கனவு திட்டமாக வச்சுருக்காங்களே அது எல்லாத்தையும் நிறைவேற்றலாம்ன்ற ஒரு கனவுலேயே தான் இருக்காங்க. ஆனால் இது நிறைவேறுமா அப்படின்ற கேள்வி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஏன்னா ஏற்கனவே இந்த சிபிசி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் தாமதமாக போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகளை சீனா போன ஆண்டு வச்சாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் இதே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே கடந்த வீடியோவில் சொன்னேன். அதாவது சீனர்கள் 5 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. கரெக்டாக இந்த டாசு டேம் ப்ராஜெக்டுக்காக சீன இன்ஜினியர்ஸ் அதுவும் அவங்க வந்து அந்த மலைப்பகுதிகளில் போயிட்டு இருக்கும்போது அந்த காணொலி பார்த்துருப்பீங்க. கரெக்டாக ஒரு கார் வந்து அது மேலே மோதி வெடி விபத்து ஏற்பட்டுருச்சு. ஸோ இதில் 6 பேர் இருந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த டிரைவர். ஸோ இந்த சம்பவங்கள்னால கடுமையான ஒரு அதிருப்தியை வந்து வெளி காமிச்சிருக்காங்க சீனா. அது நம்ம மறுக்கவே முடியாது. ரொம்ப கடுமையாகவே இந்த வாட்டி காமிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அவங்க வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கே வந்திருக்காங்க. அடடா இது வந்து கண்டிப்பாக நமக்கு செட் ஆகாது, இது வந்து அவங்களோட பாதுகாப்பு அதாவது அவங்களோட பாதுகாவலர்களுக்கே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி சீனர்களை வந்து பாதுகாப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இப்போ வந்து சைனாவுக்கு எழுந்திருக்குங்க. இதனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக இந்த சிபிசியில் சீனர்கள் 991 பேர் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் சொல்கிறாங்க. ஸோ இதில் 741 பேர் மட்டுமே இந்த டாசு டேம் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கைபர் பக்துவாவில். ஸோ கைபர் பக்துவா கிட்டத்தட்ட பாகிஸ்தான் ஃபோர்ஸுக்கு தொடர்ந்து பின்னடைவு ஏற்பட்டு இருக்கு இந்த பாகிஸ்தானில் இருக்க தாலிபான்களால். ஸோ இதனால தான் இப்போ கண்டிப்பாக இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கு. ஸோ அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக சீனர்களை தான் டார்கெட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இதை நம்பி கண்டிப்பாக எந்த ஒரு யூஸும் இல்லை பயனும் இல்லைன்னு
திருப்பியும் இந்த டாசு டேம் ப்ராஜெக்டை இழுத்து மூடிட்டாங்க. ஸோ டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணிருக்காங்க, இல்லை எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க எந்த ஒரு தகவலும் சொல்லலை. உடனடியாக சீனர்களை சீனாவுக்கு திரும்பி வர சொல்லி அழைப்புகள் வந்துருச்சு. ஸோ இந்த ப்ராஜெக்டில் வேலை பார்த்துட்டு இருக்க லோக்கல்ஸாக இருக்கட்டும், இல்லை சீனர்களாக இருக்கட்டும், ஸோ இது யாருமே இப்போதைக்கு இதில் வேலை பார்க்க போகிறதில்ல அப்படின்றது தெளிவாக இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற லோக்கல்ஸை சீனா நம்பலை அப்படின்றது தெரியுதுங்க. ஏன்னா அவங்க தான் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி எப்படி வராங்க, எங்கேருந்து வராங்கன்னு தகவலை சொல்லி, ஏன்னா குறிப்பாக 2 அடுக்கு பாதுகாப்பு உள்ள இன்ஜினியர்ஸ் அவங்கெல்லாம் இந்த சீனர்கள். ஸோ அவங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்ரோலு பின்னாடி ஒரு பேட்ரோல்னு போயிட்டுருக்கும் போதே இந்தளவுக்கு ஒரு சேதாரம் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, அப்போ அவங்க நினச்சனா சாதாரண ஒர்க்கர்ஸையும் எந்தளவுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு இன்மையாக இருக்காங்க அப்படின்றது உணர்ந்திருப்பாங்க. ஸோ இதுதான் முக்கியமான காரணமாக இருக்குது. ஒரு பெரிய செட்பேக் ஏற்பட்டிருக்குங்க. ஸோ இந்த ஒரு பாதிப்புலேருந்து உடனே மீண்டு வர முடியாது பாகிஸ்தானால். கண்டிப்பாக அவங்க இன்னும் ஏதாவது ஒரு நாங்கள் கண்டிப்பாக மலையை கல்லாக்கும் கல்லை மண்ணாக்கும்னு பாதுகாப்பு விஷயத்தில் அவங்க ஏதாவது சொன்னால் மட்டும்தான் இப்போதைக்கு சீனா இறங்கி வரலாம். இல்லை கொஞ்சம் கேப் விட்டுட்டு அவங்களோட இன்டெலிஜென்ஸ் ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கா, ஸோ அவங்க ஓனாக படைகளை குவிக்க போகிறாங்களா, இல்லை அவங்களோட இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் அங்கே பயன்படுத்த போகிறாங்களா அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் சீனா எடுக்க போகிறாங்க அப்படின்னு. இதை பற்றின உங்களோட எந்த கருத்துக்களாக இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சிருக்கேன். இதோட நம்ம வீடியோ நிறைவுக்கு வந்தாச்சு. இதை தவிர வேறு ஏதாவது விஷயங்கள் சொல்லணும்னா கூட நீங்கள் சொல்லுங்கள். டேரெக்டாக கூட எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முயற்சி பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஜெய்ஹிந்த். பாய்.